தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக தொடர்ந்து பணியாற்றி வருகிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்த மத்திய அரசு முயற்சி மேற்கொள்வதாக பிரதமர் மோடி பேச்சு. தமிழ் மக்களுடன் இணைந்து பொங்கல் கொண்டாடுவதில் மகிழ்ச்சி. பொங்கல் உலகளாவிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. தமிழர்களுக்கும் விவசாயிகளுக்கும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஆழமான தொடர்பை திருக்குறள் விளக்குகிறது என்று பிரதமர் மோடி பேச்சு. पोंगल एक ग्लोबल फेस्टिवल बन चुका है। दुनिया भर में तमिल समुदाय और तमिल संस्कृति से प्रेम करने वाले लोग इसे उत्साह के साथ मनाते हैं। उसमें मैं भी एक हूं। पोंगल டெல்லியில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி வழிபாடு. பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தி வணக்கம், இனிய பொங்கல் வாழ்த்துகள் என்று தமிழில் வாழ்த்து கூறிய பிரதமர். पोंगल एक ग्लोबल फेस्टिवल बन चुका है। दुनिया भर में तमिल समुदाय சென்னை தலைமை செயலகத்தில் சமத்துவ பொங்கல் விழாவில் வேட்டி சட்டை அணிந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பு. அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் பொங்கல் விழாவில் பங்கேற்பு. நீங்கள் எல்லாம் நேரம் காலம் பார்க்காமல் உழைத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களோடு இந்த பொங்கலை கொண்டாடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களிலும் உங்களுடைய இல்லங்களிலும் பொங்கட்டும் பொங்கட்டும் என்று இந்த இனிய நேரத்தில் எடுத்து சொல்லி, சென்னை கிண்டியில் உள்ள IIT வளாகத்தில் பொங்கல் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், சென்னை IIT இயக்குநர் காமகோடி, மாணவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. தமிழகம் முழுவதும் தைத்திருநாளை வரவேற்கும் விதமாக போகி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கேற்ப வீதிகளில் பழைய பொருட்களை எரித்து மேலதாளம் இசைத்து உற்சாகம். சென்னையில் போகியையொட்டி பழைய பொருட்கள் எரிக்கப்பட்டதால் குறைந்தது காற்றின் தரம். மாநகர் மற்றும் புறநகரின் பல இடங்களில் நீண்ட நேரம் சூழ்ந்திருந்த புகை மூட்டத்தால் மக்கள் அவதி. கடும் பனிமூட்டம், புகை மூட்டம் காணப்பட்டதால் சென்னை புறநகர் மின்சார ரயில்கள் தாமதம். காலையில் பணிக்கு செல்வோர் கடும் அவதி. மகர சங்கராந்தியை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் குவிந்த ஏராளமான மக்கள். திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வழிபாடு. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் களைகட்டிய போகி பண்டிகை கொண்டாட்டம். பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி பூஜைகள் செய்தும் மக்கள் வழிபாடு. டெல்லி மற்றும் வட மாநிலங்களில் விமர்சையாக நடைபெற்ற பாரம்பரிய லோஹ்ரி பண்டிகை கொண்டாட்டம். நெருப்பு மூட்டி பாடல்களை பாடியும் இனிப்புகளை வழங்கியும் மகிழ்ந்த மக்கள். பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் தமிழ் சமூகத்திற்கு சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங் வாழ்த்து. பொங்கல் பண்டிகை உணர்வை அனுபவிப்பதற்காக சிறிது நேரம் ஒதுக்குங்கள் என்று எக்ஸ் தளத்தில் பதிவு.
பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் கோயம்பேடு சிறப்பு காய்கறி சந்தையில் இறுதிக்கட்ட விற்பனை தீவிரம். கரும்பு, மஞ்சள், இஞ்சி கொத்துகளை ஆர்வத்துடன் வாங்கி செல்லும் மக்கள். திண்டுக்கல் மலர் சந்தையில் 1 கிலோ மல்லிகைப்பூ 12,000 ரூபாய்க்கு விற்பனை. பொங்கல் பண்டிகை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக பூக்களின் வரத்து குறைவால் விலை அதிகரித்திருப்பதாக தகவல். பொங்கல் பண்டிகையொட்டி தமிழ்நாடு முழுவதும் அரசு பேருந்துகளில் இதுவரை 6,90,000க்கும் மேற்பட்டோர் பயணம். கூட்ட நெரிசலை தவிர்க்க பொதுமக்கள் தங்களது பயணத்தை முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் என்றும் போக்குவரத்து துறை அறிவுறுத்தல். நாளை உலக புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரத்தில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரம். சிறந்த காளைக்கு 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டிராக்டரும் காளையருக்கும் காரும் பரிசாக வழங்க முடிவு. பகுதி நேர ஆசிரியர்களின் ஊதியம் 12,500 ரூபாயில் இருந்து 15,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. கடந்த 12 ஆண்டுகளாக பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வழங்கப்படாத மே மாத ஊதியம் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தகவல். ரூபாய் நாம் உயர்த்தி அது 12,500 அதை மாற்றினமோ, இப்பொழுது கூடுதலாக மீண்டும் ஒரு 2,500 ரூபாயை உயர்த்தி அதை 15,000 ரூபாயாக நாம் உயர்த்திட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு முடிவை இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள். சென்னையில் பழமை மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை கண்டுகளிக்க ஏதுவாக மாநகர் போக்குவரத்து கழகம் சார்பாக 16 இடங்களுக்கு சென்னை உலா பேருந்து சேவை அறிவிப்பு. வாரம் முழுவதும் மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரையும், வார இறுதி நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரையும் இயக்க திட்டம். வருகின்ற 23ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெறவுள்ள பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் பொதுக்கூட்டத்திற்கான பூமி பூஜை நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் படமாத்தூரில் சர்க்கரை ஆலையில் மொலாசிஸ் சேமிப்பு டேங்கை சுத்தம் செய்த போது நிகழ்ந்த விபரீதம். சிவகங்கையைச் சேர்ந்த பொன்னழகு, கரும்பாவூர் கிராமத்தைச் சேர்ந்த மோகனசுந்தரம் ஆகியோர் உயிரிழந்த சோகம். தஞ்சை ராஜா மிராசுதார் அரசு மருத்துவமனை மேற்கூரை சிமெண்ட் காரை பெயர்ந்து விபத்து. மருத்துவமனையில் குழந்தையை சிகிச்சைக்காக அனுமதித்துவிட்டு உடன் இருந்த தாய்க்கு தலையில் காயம். டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களை தொடர்ந்து மிரட்டும் கடும் பனிப்பொழிவு. வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் கடும் அவதி. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று மாலை 6 மணிக்கு மகரஜோதி தரிசனம். லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் ஏற்பாடுகள் தீவிரம். மகரஜோதி விழாவை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அலைமோதிய கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம். சுமார் 12 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். சபரிமலை நெய் விற்பனையில் 35 லட்சம் ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்திருப்பதாக புகார். லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்த வேண்டும் என்று கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. கரூர் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தவிக தலைவர் விஜய்க்கு மீண்டும் சம்மன். டெல்லியில் 7 மணி நேரத்திற்கு மேலாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்ட நிலையில் வரும் 19ஆம் தேதி மீண்டும் ஆஜராக உத்தரவு. ரயில் ஒன் செயலியில் டிஜிட்டல் முறையில் முன்பதிவு செய்யப்படும் முன்பதிவில்லா டிக்கெட்டுகளுக்கு 3% தள்ளுபடி நடைமுறை இன்று முதல் அமல். இந்த நடைமுறை ஜூலை 14ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று ரயில்வே நிர்வாகம் தகவல். சென்னை தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரையிலான உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணி மே மாதத்திற்குள் நிறைவடையும். நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தகவல்.
புதிதாக அறிமுகமாகும் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் முன்பதிவில் RAC வசதி கிடையாது என்று அறிவிப்பு. குறைந்தபட்ச கட்டணமாக 3ஆம் வகுப்பு டிக்கெட்டுக்கு $960 வசூலிக்கப்படும் என்றும் ரயில்வே வாரியம் விளக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு $880 உயர்ந்து ஒரு சவரன் $1,06,240 விற்பனை. கிராமுக்கு $110 அதிகரித்து $13,280 விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு $15 உயர்ந்து ஒரு கிராம் $307 விற்பனை. வெள்ளி விலை தொடர்ந்து உச்சமடைந்து வருவதால் மக்கள் அதிர்ச்சி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருச்செந்தூர் செந்திலாண்டவரை தரிசிக்க குவிந்த லட்சக்கணக்கான மக்கள் சுமார் 7 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து அரோகுரா முழக்கம் எழுப்பி வழிபாடு. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் போட்டி இன்று தொடக்கம். தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணி தீவிரம். இந்திய ஓபன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் முதல் சுற்றில் இந்தியாவின் த்ரிஷா சாலி, காயத்ரி ஜோடி வெற்றி. தாய்லாந்து ஜோடியை 21-15, 21-11 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அபாரம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாளை மாநகராட்சி தேர்தல் நடைபெறவுள்ளதால் மும்பை பங்குச்சந்தை மற்றும் தேசிய பங்குச்சந்தைக்கு விடுமுறை. நாளை எவ்வித பங்கு வர்த்தகமும் இருக்காது என்று அறிவிப்பு. விஜய் ரசிகர்களை குண்டர்களுடன் ஒப்பிட்டு பேசிய பராசக்தி படத்தின் இயக்குனர் சுதா கொங்கரா. படம் வெளியாகாத நடிகரின் ரசிகர்களின் ரவுடிசம் மற்றும் குண்டர்தனத்தை எதிர்த்து போராடுவதாக பேசிய சுதா கொங்கராவுக்கு விஜய் ரசிகர்கள் கண்டனம்.